இது ஒரு ஸ்டீல் டி பீம். இந்த டி பீம் செக்ஷனில் பெண்டிங் மொமெண்ட் 2000 நியூட்டன் மீட்டர் தாக்குது, அதாவது 2 கிலோ நியூட்டன் மீட்டர் தாக்குது. ஸ்டீலின் யங்ஸ் மாடுலஸ் 210 into 10 to the power 9 நியூட்டன் per மீட்டர் ஸ்கொயர் அல்லது 210 ஜிகா பெஸ்கர். ஸ்டீலின் யங்ஸ் மாடுலஸ் அப்ராக்சிமேட்லி 200 ஜிகா பெஸ்கல் உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேணும். இந்த கணக்கில் 210 என்று தரப்பட்டிருக்கு. கேட்கப்பட்ட கேள்வி மேக்சிமம் பெண்டிங் ஸ்ட்ரெஸ் இன் செக்ஷன். இந்த செக்ஷனில் மேக்சிமம் பெண்டிங் ஸ்ட்ரெஸ் எவ்வளவு, அதோட ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர். இது இந்த பீம் வளையக்க அதிண்ட ரேடியஸ் என்ன, அதாவது வர கர்வேச்சர்ன்ற ரேடியஸ் என்ன. இது கொஞ்சம் விளங்குற மாதிரி இருக்குன்னா, அப்படி ஒரு டிவியும் இருக்குது. இதுதான் செக்ஷன், இது சைட் எலிவேஷன். ஒரு பெண்டிங் மொமெண்ட் 2000 நியூட்டன் மீட்டர் மொமெண்ட் வந்து இப்படியோ 2000 அல்லது மற்றக்கரைன்னு சொல்றது இப்படியோ தாக்ஸ். அதை பற்றி கணக்கில் ஒன்றும் சொல்லு. இது நான் உங்களுக்கு விளங்குற மாதிரின்னா, இப்படி கட்டாயம் அரேஞ்ச்மெண்ட் இருக்கணும் இல்லை. சிம்பிளி சப்போர்ட்டட் பீமாக இருக்கலாம், இல்லை வேறு கேன்டிலீவராக இருக்கலாம். இது விளங்குறதுக்காக வேண்டி நான் ஈஸியாக விளங்குறதுக்காண்டி நான் இந்த அரேஞ்ச்மெண்ட்டை நான் எடுக்கிறேன். எல்லாத்துக்கும் ஒரே விட தான் பெறும். தியரியை நாங்கள் முழுமையாக பார்க்க இயலாட்டியும் இதில் நாங்கள் மேலோட்டமாக இந்த தியரியோட பார்ப்போம். நிறுவல் இல்லாமல் இந்த தியரியை பார்ப்போம். இப்படி ஒரு அரேஞ்ச்மெண்ட் எடுப்போம். நம்ம விளங்குறதுக்காண்டி இப்படிப்பட்ட அரேஞ்ச்மெண்ட் எடுக்கிறோம். இப்படித்தான் இருக்கணும். ரைட். இப்படி ஒரு பீம் இல்லை ரோட் இருந்ததுன்னு சொன்னால், இப்படி ஒரு பி என்ற ஃபோர்ஸ் தாக்கிச்சுன்னு சொன்னால், அல்லது நாங்கள் இப்படியும் கீறலாம். சப்போர்ட் ரியாக்ஷனையும் போட்டு இப்படி இந்தியாவில் எல்லாம் ஒன்று தான். நான் சப்போர்ட் ரியாக்ஷன் இந்தியாவில் பக்கம் சப்போர்ட் ரியாக்ஷன் நான் காட்டு நான் எஃப் அண்டே போடுறேன். எஃப் ஃபோர்ஸ் ഇതിൻ്റെ ക്രോസ് സെക്ഷണൽ ഏരിയ ஏ இந்த ஃபோர்ஸால் இந்த ரோட்டுண்ட செல்ஃப் வெயிட் எல்லாம் நாங்கள் இதில் புறக்கணித்தால், எஃப் அண்ட ஃபோர்ஸ் மட்டும்தான் தாக்குதுன்னு எடுத்தால், அதுவும் டிஸ்ட்ரிபியூட்டடாக தாக்குதுன்னு சொன்னால் பாயிண்ட் லோட் இல்லாமல், இது வந்து இந்த செக்ஷன் எவ்ரி பாயிண்ட் எல்லா பாயிண்ட்லையும் கம்ப்ரெஷன் தாக்கும். எந்த பாயிண்ட் நீங்கள் எடுத்தீங்கன்னு சொன்னாலும் பியோர் கம்ப்ரெஷன். கம்ப்ரெஷன் எந்த பாயிண்ட் எடுத்தாலும் உங்களுக்கு கம்ப்ரெஷன் ஸ்ட்ரெஸ் இருக்கும். அதே மாதிரி எங்களுக்கு இந்த அரேஞ்ச்மெண்ட்ல எங்களுக்கு சர்வஸை இழுக்குது. அப்போ இந்த அரேஞ்ச்மெண்ட்ல எல்லா பாயிண்ட்லையும் உங்களுக்கு டென்சைல் ஸ்ட்ரெஸ் இருக்கும், பியோர் டென்சைல் ஸ்ட்ரெஸ் இருக்கும். நாங்கள் செல்ஃப் வெயிட்டால் வர பெண்டிங் ஒன்றும் நாங்கள் புறக்கணிச்சா செல்ஃப் வெயிட் இல்லைன்னு வச்சா அப்படின்னா, இது இந்த பெருமதி என்னவா இருக்குமெண்டா சிக்மா கம்ப்ரெஷன் எவ்ரி பாயிண்ட் ஃபோர்ஸ் ஓவர் ஏரியா இஸ் அ cross sectional area. cross section area ரவுண்டாக இருக்கலாம், சதுரமாக இருக்கலாம். ஓகே, அதே மாதிரி இதுவும் சேம் ஆன்சர். பட் டென்சைல் ஸ்ட்ரெஸ் ஃபோர்ஸ் ஓவர் ஏரியா பியோர் டென்சைல் ஸ்ட்ரெஸ். இதே மாதிரி பெண்டிங் எடுத்தோம்னா நாங்கள் axial force tension, axial force compression நாங்கள் முதல் ரெண்டுலையும் பார்த்துனாங்க. இப்போ நாங்கள் பெண்டிங் ஃபோர்ஸ் எடுத்தோம்னா
இப்படி ஒரு மொமெண்ட் தாக்கமா இருந்தால், ஒரு திருப்பம் ஒன்று தாக்கமா இருந்தால், இது கட்டாயம் இப்படித்தான் வளைய பார்க்கும். இப்படி வளையக்க வந்து இது நீளம் கூடவே இருக்கும். இது வந்து நீளம் குறைவா இருக்கும். இது எல்லாம் இருந்ததுன்னு சொன்னா இது அப்ப இந்த அரேஞ்ச்மெண்ட்ல நீளம் கூடினா டென்ஷன் வரும். உங்களுக்கு தெரியும். கீழே டென்ஷன் இருக்கும். நியூட்ரல் ஆக்சிஸ். அப்ப நாங்கள் நியூட்ரல் ஆக்சிஸ் ஒன்று இருக்கும். அந்த நியூட்ரல் ஆக்சிஸில் டென்ஷனும் இராது, கம்ப்ரெஷனும் இராது. இதுல நியூட்ரல் ஆக்சிஸ் எடுத்தீங்கன்னா அதுண்ட லென்த் வந்து எல்லா தான் இருக்கும். இந்த இந்த அரேஞ்ச்மெண்ட்ல நியூட்ரல் ஆக்சிஸுக்கு மேல கம்ப்ரெஷன் இருக்கும். அது எப்படி இருக்குமெண்டா நியூட்ரல் ஆக்சிஸ்ல 0 எல்லாம். நியூட்ரல் ஆக்சிஸ் கொஞ்சம் மேல சின்ன கம்ப்ரெஷன் வந்து இருக்கு. போ எட்ஜில் வந்து பெரிய கம்ப்ரெஷன் இருக்கும். வேல்யூ கூடவே இருக்கும். அதே மாதிரி நியூட்ரல் ஆக்சிஸுக்கு கீழே இந்த அரேஞ்ச்மெண்ட்ல இது சின்ன டென்ஷனாக இருக்கும். நியூட்ரல் ஆக்சிஸில் 0, கொஞ்சம் கீழே சின்ன டென்ஷனாக இருக்கும். எட்ஜில் பெரிய டென்ஷனும் வேல்யூ பெருசாக இருக்கும். அதே மாதிரி மாறி பார்த்து மொமெண்ட் மற்ற பக்கம் தாக்குதுன்னு சொன்னால் இதுக்கு மேலே டென்ஷன் இருக்கும். நியூட்ரல் ஆக்சிஸில் 0, நோ டென்ஷன் ஓ கம்ப்ரெஷன் ப்ளஸ் இதில் டென்ஷன் சின்ன பிரமாதம் இருக்கும். அது எட்ஜுக்கு போக பெரிய பிரமாதியாக இருக்கும். அதே மாதிரி கீழே இதில் கம்ப்ரெஷன் சின்ன சியா இருக்கும். இது கிட்ட வேற பெரிய பெருமதியாக இருக்கும், கம்ப்ரெஷனாக இருக்கும். ரைட். அப்போ நியூட்ரல் ஆக்சிஸ் வந்து கட்டாயம் சென்டராக இருக்கணும் இல்லை, அதுண்ட ஷேப்பை பொறுத்து நியூட்ரல் ஆக்சிஸை காணணும். அப்போ நாங்கள் ஒரு இந்த இதில் நியூட்ரல் ஆக்சிஸ் y தூரத்தில் உள்ள ஒரு பாயிண்ட் இருக்கு. இந்த பாயிண்ட் ஏ என்ற பாயிண்ட்ல y தூரத்தில் ஏ என்ற பாயிண்ட்ல ஒரு ட்ரெஸ் கேட்டால் அதுக்குரிய சிம்பிள் பெண்டிங் ஈக்குவேஷன் வந்து என்னவா இருக்கும்னா சிக்மா இதில் ஏ என்ற லொக்கேஷனை சொல்கிறேன். நான் லொக்கேஷனை போடல. சிக்மா இஸ் ஈக்குவல் டு m y over i. இதில் எம்ன்றது ஓகே பெண்டிங் மொமெண்ட், இதுதான் உங்களுக்கு தெரியும். y என்றது நியூட்ரல் ஆக்சிஸ்லேருந்து எவ்வளவு தூரத்தில் இருக்கின்றது. ஐ என்றது இதன் க்ராஸ் செக்ஷன், அது செவ்வகமாக இருக்கலாம், வட்டமாக இருக்கலாம். இந்த க்ராஸ் செக்ஷன் நியூட்ரல் ஆக்சிஸ் பற்றிய செகண்ட் மொமெண்ட் ஆஃப் ஏரியா, சடத்துவ திருப்பம். நியூட்ரல் ஆக்சிஸ் பற்றிய ரைட். இப்போ செகண்ட் மொமெண்ட் ஆஃப் ஏரியா எப்படி காண்றதுன்றதை நான் முதல் ஒரு வீடியோ செக்ஷன் ப்ராப்பர்ட்டிஸ் என்று ஒரு வீடியோ ஒன்று போட்டேன், ஒரு 2 வீடியோக்கு முதல். அந்த வீடியோவில் இப்படி செகண்ட் மொமெண்ட் ஆஃப் ஏரியா செக்ஷனை காண்றதுன்ற தியரியை பற்றி நான் அதில் சொல்லியிருக்கிறேன். அதை முதல் பாருங்க. இதுண்ட அப்படி தேவையென்ற இது டிஸ்கிரிப்ஷன் போர்ஷனில் அது லிங்க் இருக்குது, அதை கிளிக் பண்ணி அந்த தியரியை முதல் பாருங்க. செகண்ட் மொமெண்ட் ஆஃப் ஏரியா எப்படி காண்றன்றது இப்போ நான் பார்க்க சொல்லல. இப்போ நான் இந்த தியரி முடிஞ்ச அப்புறம் நீங்கள் அதை போஸ்ட் பண்ணிவிட்டு அதை பார்த்துட்டு வரலாம். பார்க்கதா இஸ் ஈக்குவல் டு ஐ. செவ்வகத்துக்கு பிடிக்கு இப்போ 12 அப்படி இருக்கு. சரி, இது டென்ஷனோ கம்ப்ரெஷனோ அது வந்து நாங்கள் இப்படி எம் இருந்தால் இந்த பாயிண்ட் வந்து நிச்சயமாக டென்ஷன். இப்போ டென்ஷன் இப்படி மொமெண்ட் இருந்ததுன்னா நிச்சயமாக அது வந்து கம்ப்ரெஷன். இதுக்கு இன்னொரு ஈக்குவேஷனும் இருக்கு. சிக்மா இஸ் ஈக்குவல் டு, அது இந்த கணக்கு தேவை, யங்ஸ் மாடுலஸ் இன்டு y ஓவர் ஆர். ஆரை சொல்றது ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் என்று சொல்றது. E என்றது யங்ஸ் மாடுலஸ் உங்களுக்கு தெரியும். E என்றது 200 GPa for steel and 30 GPa for
concrete, approximately 30 gigapascal for concrete. And steel, 200 gigapascal, most probably accurate value, 210, 200 like that, gigapascal. Right. இப்படி பெண்ட் ஆகுதுன்னு சொன்னா R2 என்னன்னா இப்படி பெண்ட் ஆகுதுன்னு சொன்னா இந்த பீம் வந்து இந்த பெண்டிங் பெண்ட் பண்ணுங்க. இந்த கேர்வேச்சர் என்ற ரேடியஸ் தான் இந்த ஆர்ன்னு சொல்லுவோம். இப்போ நாங்கள் பெண்டிங் ஈக்குவேஷன், அந்த சிம்பிள் பெண்டிங் ஈக்குவேஷன் நாங்கள் ஒழுங்காக கொஞ்சம் அட்ராக்டிவாக ஃபார்மேட்டாக நாங்கள் எழுதினோம்னா M/I equal to sigma over y equal to E over R. நான் அப்போது சிக்மாவை நான் எழுதிக்க MY over I என்று எடுத்தேன்னா, இப்போ நீங்கள் முதல் ரெண்டையும் எடுத்தீங்கன்னா அது வரும். அடுத்து சிக்மா இஸ் ஈக்குவல் டு EY over R என்று எழுதினா அதுவும் இந்த இதில் இருந்து எடுக்கலாம். இதை நீங்கள் ஞாபகப்படுத்தி வச்சிருக்கணும் கட்டாயம். நாங்கள் முதல் செய்கிற வேலை நியூட்ரல் ஆக்சிஸின் பொசிஷனை கண்டுபிடிக்கணும். ஏற்கனவே நான் இந்த செக்ஷன் ப்ராப்பர்ட்டிஸ் என்ற இதில் அதை கூட விளங்கப்படுத்தியிருக்கேன். பாருங்க, குயிக்காக நாங்கள் அந்த நியூட்ரல் ஆக்சிஸை காணுவோம். நியூட்ரல் ஆக்சிஸ் கிட்டத்தட்ட கொஞ்சம் கூடின பாட்டு கிட்டத்தான் இருக்கும். கொஞ்சம் நியூட்ரல் ஆக்சிஸ் இந்த பொசிஷனை காணுவோம். கீழே இருந்து காணுவோம் y பார். அதே மாதிரி நாங்கள் இதை வளமமாய் இது நாங்கள் 2 செவ்வகமாக இது உடைப்போம். இது ஒரு முதலாவது ஏரியா. இந்த ஏரியா A1 இஸ் ஈக்குவல் டு 220 into 150, 3000 millimeter square. This area 25.5 into 100. This area A2 is equal to 2550 millimeter square. நாங்கள் இந்த அச்சு பெட்டி திருப்பம் கொடுக்கும். இல்லை விரும்பினாச்சு இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இந்த அச்சு பெட்டி இருக்கும். ஏரியா 1க்கு திருப்பம் எடுத்தோம்னா ஏரியா 1 வந்து அதுஇந்த ஏரியா 3000. அந்த சின்ன ஏரியாண்ட சென்ட்ரோ கிராவிட்டி கட்டாயம் இதில் இருக்கும். இது 20, அப்போ இது 10, இந்த 10 + 100, 110. இதிலிருந்து இந்த தூரம் 110 இருக்கும். ப்ளஸ் A2 ஏரியா 2550. இந்த ஏரியா வேறு അതിൻ്റെ சென்ட்ரோயிட் வந்து இங்கே இருக்குது. അതിൻ്റെ செரோயிட் இது 100 50ல் இருக்கும். 50 தான். இப்போ 50 தான். சமன் டோட்டல் ஏரியா உங்களுக்கு தெரியும் 3000 + 2550, 5550 இன்டு இந்த முழு உருவத்தின் சென்ட்ராய்ட் உரிய தூரம். அதுதான் எங்களுக்கு தெரியாது y பார். இந்த y பாரை நீங்கள் எடுத்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு 82.43 millimeter square வரும். equal to 82.43 millimeter square. ஒரு செக் பண்ணுங்க. இது வந்து ஒரு இந்த சென்டர் வந்து டோட்டல் ஓவரால் ஹைட் 120 என்றா 60க்கு மேலே இருக்கு. ஓகே, 82. இந்த செகண்ட் மொமெண்ட் ஆஃப் ஏரியா நியூட்ரல் ஆக்சிஸ் பற்றி காண்றதுக்கு அடுத்தது வந்து செகண்ட் மொமெண்ட் ஆஃப் ஏரியா நியூட்ரல் ஆக்சிஸ் காணாப்படாதான் கணக்கே யோசிக்கலாம். அதனால் இப்போ நாங்கள் செகண்ட் மொமெண்ட் ஆஃப் ஏரியா காண்றது வந்து நான் ஏற்கனவே செக்ஷன் ப்ராப்பர்ட்டி நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். திருப்பியும் சொல்லுவேன். செக்ஷன் ப்ராப்பர்ட்டின்னு முதல் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். பாருங்க, டிஸ்கிரிப்ஷன் போர்ஷனில் அந்த லிங்க் இருக்குது. ரைட், நான் இதை குயிக்காக நான் அப்ரோச் பண்ணுவோம்னா இதுண்ட அச்சு பற்றி இந்த மேல் துண்டுண்ட A1 என்ற சொல்லுண்ட சடத்து திருப்பம் வந்து 150 into 20 cube over
அதே மாதிரி இதுண்ட கீழ் A2 ஏரியாண்ட சடத்துவ திருப்பம் வந்து அதண்ட அச்சு அதை பற்றி 25.5 into 100 cube over 12. அப்போ நான் இப்போ இந்த அச்சை இங்கே கொண்டு போகணும். இந்த அச்சை இங்கே கொண்டு போகணும். இப்போ அந்த இது R1 இந்த A1 போட்டோடைய நான் R1 டிஸ்பிளேஸ்மெண்ட் சொல்கிறேன். இப்போ இந்த அச்சை நான் இந்த கொண்டாடுறதுக்கு அந்த R1 கண்டவன்டா இதை பார்த்தீங்கன்னா விளங்கும். கீழே நின்று நியூட்ரலைஸ் 82.43 இந்த 120 ஃபுல்லாக இதை 37.57 அதில் 10 கழிக்கணும். இந்த 10ன்றது இது 10 கழிக்கணும். அப்போ R1ன்றது 27.57. R2ன்றது R2ன்றது எவ்வளவு இருக்கும்? 82.43லேருந்து 50 கழிக்க வேணும். என்ன போலாம் 50 கழிச்சு இப்போ இது 32.43. அப்போ இந்த உருவத்தின் ஐ வந்து என்னது சமனாக இருக்கும்? ஏரியா 1 எடுக்கிறேன், மேல் ஏரியா அதுண்ட சடத்துவ திருப்பம் பேரலல் ஆக்சிஸ் தியரம் சமாந்தர அச்சு தியரத்தை எழுதுறேன். முதல் இருக்கிற வீடியோ பாருங்க. முதலாவது பிறப்பு வந்து எனக்கு 3000. A1 வந்து 3000 150 into 20 3000 into distance square, அதாவது 27.57 square பிளஸ் செகண்ட் ஏரியா எடுக்கிறேன். செகண்ட் ஏரியாண்ட சடத்துவ திருப்பம் 100 cube over 12 பிளஸ் அதுண்ட ஏரியா வந்து உங்களுக்கு 2550. அந்த அச்சு இடம்பெயர்ற தூரம் 32.43 அதன் ஸ்கேர் சமாந்தர அச்சு தியரத்தின். இதை நீங்கள் கால்குலேட்டரில் சுருக்கினால் சிம்பிளிஃபை பண்ணால் இந்த ஆன்சர் உங்களுக்கு 9141.362.2 millimeter for செக் பண்ணிக்கொள்ளுங்க. millimeter fourth. ஏன் இந்த அலகு வருதுன்றெல்லாம் ப்ரீவியஸ் வெர்ஷனில் நான் சொல்லியிருக்கேன். அதை செக் பண்ணிக்கொள்ளுங்க. இப்படியான கணக்கு வந்து எக்ஸாமில் வரைக்கும் நீங்கள் கடைசியாக தான் எடுக்கணும். டைம் எடுக்கணும் எல்லாம் கடைசியாக தான். அப்போ கேட்கப்பட்ட கேள்வி வந்து மேக்சிமம் பெண்டிங் ஸ்ட்ரெஸ் சிக்மா இஸ் ஈக்குவல் டு my over I. இப்போ சிக்மா மேக்ஸ் கேட்டிருக்கு. சிக்மா மேக்ஸ் நாங்கள் எப்போ வருமானு சொன்னால் சிக்மா மேக்ஸ் ஈக்குவல் டு இதில் இந்த கணக்கை பொறுத்தவரை M கான்ஸ்டன்ட், Y தான் வேரியபிள். இப்போ Y எங்கே மேக்சிமம் வருதோ அங்கே தான் மேக்சிமம் பெண்டிங் ஸ்ட்ரெஸ் வரும். அது கொம்ப்ரஷனோ டென்ஷனோன்றது மொமெண்ட் டிரெக்ஷனை பொறுத்தது. அப்போ நான் இதில் கொம்ப்ரஷனோ டென்ஷனோன்னு கேட்டு அவப்பில் அப்போ இதில் மேக்சிமம் பெண்டிங் ஸ்ட்ரெஸ் எங்கே வருமெண்டா இதுதான் Y மேக்ஸ். நான் சொன்னால் டிரெக்ஷன் பிரச்சனை இல்லை, Y மேக்ஸ். நீங்கள் கொம்ப்ரஷன் டென்ஷன்ன்றதை மொமெண்ட் டிரெக்ஷனை வச்சு கொண்டு தான் பார்க்கணும். இதுதான் Y மேக்ஸ். ஏனென்றா 82.43. இதை பார்த்தீங்களன்னு சொன்னால் இந்த இடம் எஜ்லான் வரும் மேக்ஸிமம் பெண்டிங் ஸ்ட்ரெஸ். இந்த இடம் வந்து நியூட்ரல் ஆக்சிஸிலிருந்து 38 சம்திங் குறைவாக இருக்குது. இப்போ இந்த இடம்தான் மேக்சிமம் தூரத்தில் இருக்குது. Y மேக்ஸ் நியூட்ரல் ஆக்சிஸ் மேக்சிமம் தூரத்தில். அப்போ இந்த இடத்துல தான் பெண்டிங் ஸ்ட்ரெஸ் வரும். அது டென்ஷனோ கம்ப்ரெஷனோ தெரியாது.
நாங்கள் வந்து இதில் அலகு பிரச்சனை ஒன்று இருக்குது. நாங்கள் நியூட்டன் மீட்டர்லேயே போடுவோம். நியூட்டன் மில்லிமீட்டரில் வச்சும் செய்யலாம். நாங்கள் எல்லாத்தையும் நாங்கள் நியூட்டன் மீட்டர்லேயே வச்சுருக்கோம். இப்போ எம் வந்து 2000 தரப்பட்டிருக்கு. 2000 நியூட்டன் மீட்டர். அப்போ பிரச்சனை இல்லை. y வந்து எங்களுக்கு மில்லிமீட்டர் ஃபோர்த். therefore நாங்கள் மீட்டர் ஃபோர்த்தாக மாற்றணும். அப்போ நீங்கள் இதை 10 to the power 12ஓட பெருக்கணும் அல்லது 10 to the power -12ஆல் பெருக்கணும். அப்படி என்ன கல்குலேட்டரில் வச்சு செய்யலாம். உங்களுக்கு வந்து ஆன்சர் வந்து 9.1414 இன்ட்டு 10 to the power -6 மீட்டர் ஃபோர்த் வந்து வரும். நீங்கள் கல்குலேட்டரை நேராக ஃபிட் பண்ணி செய்யலாம். 10 to the power 12ஆல் பிரிக்கலாம், இல்லை 10 to the power -12ஆல் பெருக்கலாம். இப்போ நாங்கள் அந்த வேல்யூ இருக்கும். y வந்து உங்களுக்கு தெரியும் 82.42 தான் மேக்ஸிமம் y. அதர் சைட் வந்து கொஞ்சம் குறைவாக இருக்குது. அப்போ அதையும் நாங்கள் மீட்டரில் போட வேண்டிய இது இருக்குது. அப்போ இந்த மில்லிமீட்டர் 82.43 millimeter is equal to 1000 divided by 1000 3 meter. 0.08243 over 9.1414 into 10 to the power -6. அதாவது 82.43 into 10 to the power -3 என்ன போட்டிருக்கலாம். சரி, ஆன்சர் வந்து 180344436 நியூட்டன் பெர் மீட்டர் ஸ்கொயர். எஸ்ஐ யூனிட்டில் போட்டோடைய பெஸ்கல் இல்லை நியூட்டன் பெர் மீட்டர் ஸ்கொயர். இப்போ சிக்மா இஸ் ஈக்குவல் டு வடிவாக போட்டிங்கன்னு சொன்னால் ஒரு 10 to the power 6ஆல் பிரித்தோம்னா இந்த நார்மலாக ஸ்ட்ரெஸ் எல்லாம் வந்து மெகா பெஸ்கல்லாம் இருக்கும். இப்போ 10 to the power 6ஆல் பிரித்தோம்னா 18.03 enough mega pascal or mega newton per meter square per pascal. அடுத்த கேள்வி ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் கேட்டிருக்கு. அடுத்த கேள்வி ரேடியஸ் கர்வே 6 கேட்டிருக்கு. நாங்கள் எந்த காம்பினேஷனும் எடுக்கலாம். நாங்கள் பெட்டர் டு இந்த காம்பினேஷனே எடுக்குவேன். இதையும் எடுக்கலாம், மற்ற சிக்மா வையையும் பேலன்ஸ் பண்ணலாம். நான் இதே எடுத்தேன்னு சொன்னால் R is equal to EI over M. SI யூனிட்லேயே போடலாம். இது வந்து 210 gigapascal, 210 into 10 to the power 9 and I is equal to 9.1414 into 10 to the power -6 over M. M நாங்கள் SI யூனிட்டில் போடுறோம். 2000 நியூட்டன். மில்லிமீட்டரில் வச்சும் ஈஸியாக செய்யலாம். நியூட்டன்லையும் மில்லிமீட்டர்லையும் வச்சு செய்யலாம். ரைட், ஆன்சர் வந்து R is equal to 959.85 மீட்டர். அதன் விளக்கம் என்னன்னு சொன்னால், பீம் இப்படி பெண்ட் ஆகி கர்வேச்சர் ஆச்சுன்னு சொன்னால் இந்த ரேடியஸ் 960 மீட்டர். ரைட், மொமெண்ட் இப்படி இருந்தால் மொமெண்ட் மற்ற கரை என்னன்னு சொன்னால் இது இப்படி வரும். இப்போ ரேடியஸ் கணக்கில் சொல்லப்படுது. தேங்க்யூ. இப்படியான கணக்கு வந்து நீங்கள் எக்ஸாம் வரைக்கும் கடைசியாக செய்யலாம். கொஞ்சம் நேரத்தை எடுக்கும். தேங்க்யூ.